அன்பான மக்களே, நம்மளோட விஜய் வீட்டில் காவேரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருந்தோம். அதுலேயே ஒரு இன்ட்டு கிடச்சதுங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, காவேரி வந்து விஜயை பார்த்துட்டு கோவமாக இருக்காங்க. விஜய் வந்து டல்லாக உள்ளே வர்றாரு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு வர்றாரு. அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த ராகினி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து வெண்ணிலாவை கூட்டிக்கிட்டு இங்கே வந்துட்டாங்க. விஜய் வீட்டுக்கு வந்துட்டாங்க. விஜய் வந்து இங்கே தான் இருக்காரு, காவேரி இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ப்ரொமோ இந்த போஸ்ட் போட்டிருந்தாங்களே எடிட்டரு, அவங்க வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா அப்படின்ட்டு ஏதோ ஒரு பாட்டு, வெண்ணிலான்னு ஒரு பாட்டை போட்டு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இதில் வந்து வெண்ணிலா வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம நினச்சதெல்லாம் வேறு, இதில் வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் விஜய் காவேரிக்கு இன்னி கொஞ்ச நாளைக்கு சோகமாக தான் இருப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ நாள் இந்த கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமாகவே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாங்க விஜய் காவேரி. முக்கியமாக விஜய் ஹாப்பியாக இருந்தார். அதுக்கான சோகம், அதாவது அதுக்கான ஸ்டாப்பு வந்துருச்சு அப்படிங்கிறதான். வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இந்த ராகினி. தேவையில்லாத வேலை என்னத்துக்கோ தெரியலை.